இலக்கணம் PYQ தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்த சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உரிச்சொல், வினைத்தொகை, அதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், சொல்லிசால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. உரிச்சொட்டர் அப்படின்னாலே நம்ம வந்து எனது மிகைப்படுத்தி சொல்வது. உரிச்சொல் வந்து கொடுத்துருப்பாங்க. சால, தவ, உரு, நனி, கடி, இந்த மாதிரி தடை, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வினைத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உரிச்சொட்டருக்கு என்ன ஆன்சர்? தடக்கை. அடுத்து பாருங்க, வினைத்தொகை அப்படின்னா காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு வந்து நன்னூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. காலம் கறந்த அப்படிங்கும்போது 3 காலத்தையும் வந்து என்னது தொகை அப்படின்னாலே மறைந்து வரும். சரிங்களா. 3 காலம் வந்து இதில் மறைந்து வரும். அதே மாதிரி பெயரெச்சமாக வரும். சரிங்களா. அப்போ சூழ்கின்ற கலல், சூழ்ந்த, அந்த மாதிரி ஆண் முடியுது, அதான் வந்து வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம். அப்போ சூழ்கலல் தான் வினைத்தொகை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் பாருங்க. இதில் எதிர்மறை என்னவா இருக்கு? கூவா, கூவாத. சரிங்களா. அந்த கூவாத அப்படிங்கிற தா வந்து ஈறு வந்து கெட்டு எதிர்மறையாக வந்திருக்கு. கூவாத. சரிங்களா. அப்போ கூவாத அப்படிங்கிறது பெயரெச்சம் தானே. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா. சொல்லி செல்லப்பட ஈ சொல்லு, அதான் வந்து ஷார்ட்கட்டு. ஈ சொல்லு. அப்போ இதுதான்